குறைக்க மைக்க குறைக்கிறேன். இந்த சல்லகுளம் கிராமத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடக்குது. ஆனால் 2 பக்கம் நாடக ரசிகர்கள் வந்து ஒத்துழைப்பு இல்லை. ஏன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும், நல்லா ஆவலாக வந்து நடிப்பாங்க நடிகர்கள்லாம். வந்து காவல்துறை சார்பாக அன்பான வேண்டுகோள், 2 சைடும் நிற்கிறவங்க வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணன் சிபிஆர் சரவணன் அவர்கள் விழா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். சிபிஆர் சரவணன் சற்று விரைவாக விழா மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஒன்றிய செயலாளர் திமுக சிபிஆர் சரவணன் அவர்கள் எங்களது அம்மன் நற்பணிமன்றத்தின் சார்பாக அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். கிராம தலைவர் உலகநாதன் மாமா அவர்களுக்கு முல்லை ஜீவபாரதி மாப்பிள்ளை அவர்கள் சார்பாக அந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். ஒன்றிய செயலாளர் சிபிஆர் சரவணன் அவர்களை வருக வருக நான் போட வரைக்கும். சிபிஆர் சரவணனுக்கு அருமை மாப்பிள்ளை ஜீவபாரதி அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துவார். சிபிஆர் சரவணன் அண்ணவர்களுக்கு முல்லை பாரதி மாப்பிள்ளை ஜீவபாரதி அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துவார். ஐயா அந்த யூடியூப் சேனலை போட்டு விடுங்க. மேலகாரங்களா ஐயா, மேலகாரர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்கார கிராமத்தின் சார்பாக ஹார்மோனியத்தை கொண்டிருக்கின்ற இசை கலைஞர். இவர் சாதாரண கலைஞர் கிடையாது, இசையமைப்பாளர் அனிருத்தனுடைய சொந்த பெரியப்பா மகன் சந்துரு அவர்களுக்கு. அனிருத்த சொந்த யாருமே அவையதுக்கு இப்படி வந்து வாசிக்கிறேன். அனிருத்து கோடிக்கணக்காக வாங்குறாரு எங்கள் அண்ணே. மிருதங்கத்தை கொண்டிருக்கும் தோப்பூர் பழனி கொத்தனார் மகன் மருது 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 கைதட்டல. பலவாழ்த்தி கொண்டிருக்கின்ற பீடாக்காரர் ஓனர் மகன் இந்த கொடை ஓட்டிருக்கேன்ல, வாங்க மாப்பிள்ளை ரூம்பு அவர்களுக்கு, ரூபன் அவர்களுக்கு நான் ரூம்புன்னு நினச்சிட்டேன். தாளமுத்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை இன்னைக்கு மாத்திரை ஓடலை. ஆமாம், கிறுக்கு மாத்திரை சாப்பிட்றா அப்படி இல்லை, எப்போ பாரு கஞ்சா வியாபாரி மாதிரி அப்படியே இருப்பேன். ஐயா காவல்துறை சொல்லி கொடுத்துருக்கேன், கணேஷ் போல ஓட்டுறேன். மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு உன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துறாரு. ஐயா அந்த யூடியூப் சேனலுக்கு போட்டு விடுங்க. துண்டு இல்லாமல் அவங்க வாட்டு கம்மாய்க்கில் முங்கி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஆளுக உரம் போனவொடனே 7 மணிக்கு தான் இருந்துச்சு வர்றேன். மயனே பாண்டி ஆப்பு சின்ன வயிறை தள்ளிட்டு வாப்பா என் மயன். இன்னைக்கு ஃபுல்லாக 7 மணியாக இருந்தேன், சாப்பிட முடியல. வாடா என் தங்க மயனே, என் தங்க மகனே, செல்ல மகனே பாண்டி. செல்வக்குளம் அஸ்வின் ஸ்நாக்ஸ் சார்பாக உரிமையாளர் எஸ் தனபால் அவர்கள் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துவார். ஆரியஸ் ஸ்நாக்ஸ் கடை முதலாளி சார்பாக, அதில் பணிபுரியக்கூடிய உறவுகள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. யூடியூப் சேனலுக்கு எத்தனை கொடுத்து விட்டியா? 3 கொடுத்து விடுங்க. மைசெட்டு யார் ஓனர்னு பார்க்குறாங்க வராங்கண்ணே. மைசெட் உரிமையாளர் இந்த பையில வச்சுருந்தேன். மைசெட் பேர் என்னப்பா? அபிநயா ஆடியோ ஸ்வாப்பு. நான் இப்போ எழுதி வச்சிருக்கேன் அண்ணே, எடுக்க முடியல. அபிநயா வாங்க. செல்வக்குளம் அபிநயா ரேடியோஸ் உரிமையாளர் சீலக்காரியம்மன் வாங்க. உரிமையாளர் வாங்க. உங்களுக்கே ஆள் தெரியலையா?
ஓனர் யார் ப்ரோ? கதிரேசா சதீஷ் வாதங்க. ஓனர் ஆக்கியதே இந்த உழைப்பாளிகள் தான். நீங்களும் ஒரு நாள் ஓனர் ஆவீங்க. அப்ப ஓனரோட நீங்க தான் அதை பெற வேண்டும். கை தட்டலாம். முதலாளி கடைசி வரைக்கும் முதலாளியாக இருக்கக்கூடாது. அந்த முதலாளியை ஆக்குனதே அந்த தொழிலாளி தான் முதலாளி ஆக வேண்டும். அதை தான் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கை தட்டலாம். என்னப்பா இறுகிட்டே இருக்கிய? கடைசி வரைக்கும் புரியதா இருப்போமா நம்ம? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். செல்வக்குளம் அபிநயா ரேடியோஸ் உரிமையாளர் சிலக்காரி அம்மன் அன்பு உறவுக்கு பொன்னாடி ஓத்துக்கரோபுரத்தில் வந்து விட்டான் என் பாச தம்பி. ஆக சிறந்த படைப்பாளி. ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு துறையிலே சாதித்துக் கொண்டிருந்தால் மைசெட்டிலே என் தம்பிகள் அற்புதமான சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் என் தம்பிகளை. உங்களுக்கு எந்த குறை வராது. அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரன். செல்வக்குளம் அம்மன் இளைஞர் நற்பணிப்படி சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். வாங்க தம்பி. எங்க என் தம்பி நிறைய பேர் இருந்திய காணா? வாங்க வாங்க. போட்டோ எடுத்துங்க. போட்டா எல்லாரும் மைக்கு கூட தூக்கி அங்கே வைங்க. ரெடி கேமரா. இங்க கவனிங்கடா. பேப்பையும் வாங்கலாம். எஸ் பெருமாள்பட்டி கண்ணன் ரேடியோஸ் நாட்டுப்புற பாடகி பறவை முனியம்மாள் பேரன்கள் எஸ் பெருமாள்பட்டி சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறார்கள். தோல்ல கையை போடுச்சிங்க. பேசக்கூடாது முண்டை. வாட வருதுன்னு தானே உன்னைய கையை போட சொன்னேன். என்ன அனாதைய கொல்ல பார்க்குற? அத்தி கொஞ்ச நேரத்தில் 108 வரந்துருச்சடா தம்பி. ரூம்பாய் மற்ற கலைஞர் உள்ள போகக்கூடாது. பொம்பளை பிள்ளைய பார்க்கக்கூடாது. 30 செல்லலை. கொஞ்ச நேரம் ஆகட்டும். 30 வந்து 12 சென்று தண்ணி ஊற்றி கூட்டு வந்துடுறேன். பொன்னாடை போத்தி எனக்கு ஒரு முத்தம் கொடுங்களேன். விட்றா. என் தம்பி மேன் தானே நீ. நான் உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு பூச்சாண்டி வேணும். இந்த வந்துட்டார் டாக்டர். என் முண்டை நல்ல காலை இழிச்சு வை. நீ இங்கிட்டு கூட பின்னாடி அடிச்சு விட்டு போறீங்க. முண்டை ஓசை தலைவராண்டா. பாப்பு எம்கேஆர் அன்பாலயத்துக்காக யாசிகா பவர் ஆடியோஸ் மற்றும் ஆபரேட்டர்கள் மற்றும் பாண்டியன் ரிலாக்ஸ் கார்னர் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக 1001 கொடுத்த குழந்தையும் தெய்வம் ஒன்று. எத்தனை பேர் குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு சொல்றேன், அப்படி இந்த கூட்டத்தில் யாரேன்னு இருந்தால் அடுத்த வருடம் எங்கள் ஆத்தா அருளோடு என் காளிமணி அருளோடு குழந்தையோடு இந்த திருவிழாவுக்கு நீங்கள் மறக்காமல் வரணும். வேண்டிக்க நடக்கும். வாடிப்பட்டி மூணா பிரகாஷ் திமுக என் உறவு சார்பாக ரூபாய் 201. முள்ளிக்குளம் சிவா பிரதர்ஸ் அன்பாலயத்துக்காக முள்ளிக்குளம் சிவா பிரதர்ஸ் 1501 நன்கொடை கொடுத்துரு. ரொம்ப நன்றிங்கய்யா. பொம்பளை ஆள்கிட்ட போய் ஆளுக்கு காசு இல்லைன்னா தோடு கடை கழட்டிட்டு வா போ. புது பூச்சி தருவோம்ட்டேன் திருமங்குளத்தில். அந்த கடை வச்சிருக்கல செகனட்டு நகை கடை என்று. துணை இராணுவத்தில் உள்ள உங்களை யூடியூப் துணை இராணுவத்தில் உள்ள எங்களை யூடியூப் மூலம் எங்களை மகிழ்விக்கும் எங்கள் அண்ணன் நாடகத்துக்கு அன்பாலயத்துக்கு வழங்குகிறோம். எஸ் கண்ணன் பூச்சிப்பட்டி. இந்திய இராணுவத்திலே அந்நிய நாடுகள் நம்மளை தாக்காமல் தன் உயிர் பெரிதல்ல என்று வீர தமிழர்களாக துப்பாக்கியை கையில் ஏந்தி நாட்டுக்காக பாடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பெருமாள்பட்டி
எம்கே கருப்பு விசுவாசிகள் கொடூரமா தம்பி இருப்பா 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 அண்ணனை ஒரு வண்டியாப்பா ஓடி போய் ஒரு 4 லிட்டர் மண்ணெண்ணெய் வேண்டியிருந்தேன் அண்ணனை எரிச்சு விட்டுறியா தாயா செத்துறேன் கொண்டு போய் கொல்லங்குடி அங்கிட்டு அவுட்டரில் ஒரு செலவு வச்சிரு கம்மாயில் எம்கேஆர் தீவிர நண்பர்கள் சல்லக்குளம் இந்த ஊர் ஆரம்பத்தில் இருந்தது சல்லக்குளம் இப்போயும் செல்லக்குளம் தான் இருக்கு என்ன ஆனால் செல்வக்குளம்னு சொல்கிறாங்க நமக்கு சொன்னது யூடியூப்பில் செல்வக்குளம் தான் சொன்னேன் நன்றி உறவுகளே என்ன கருத்திலும் புனரமலக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு உறவுகளே இந்த நாடகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது மற்ற நாடகங்கள் போல இது கதை நாடகம் அல்ல இது கதம்பம் கதம்பம் என்றால் 4 பப்புன்னு வருவோம் 2 டான்ஸ் தான் நீங்கள் நினைக்கலாம் 4 பேர் 2 பொம்பளை வச்சு என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் பண்ண முடியாது காரணம் 2 பெண்களும் வயிற்று பொழப்புக்காக கணவனுடைய பர்மிஷனால் 50 ரூபா பத்திரத்திலே சைன் பண்ணி உங்கள் மனைவிகளுக்கு ஒரு நெகக்கீரல் கூட படாது அப்படி லேசுவாசா கீரல் பட்டால் 950 ரூபா புல்லு போடுவான் என்று எழுதி வாங்கியிருக்கிறேன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வருவாங்க வந்து அருவா மீது ஏறி தீப்பந்தத்தை கையில் பிடித்து சேவலை காவ கொடுக்க காட்சி இங்கே நடக்க போகுது விழா கமிட்டி இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க உண்மையிலே செல்வக்குளத்தில் அருவா பிடிக்கிறதுக்கு மட்டும் 50 பேர் குறையாம வருவாங்க இந்த வந்துட்டேன் அருவா பிடிக்க எஸ்ஆர்டி கேசவன் என் தம்பி சார்பாக என் தம்பி பெரிய உறவுக்காரன் வந்தவனே கடைக்கு வர சொன்னா வர முடியல கேசவன் 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 நன்றி கேமரா ஓகே அங்கிரு லேடிஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்தவானே பொம்பளை பிள்ளைகிட்ட யாரும் போகக்கூடாது தம்பி கேமரா இந்த நாடகம் 3 மணிக்கு உள்ளேயே முடிந்துவிடும் அன்பு உறவுகள்லாம் பார்த்து விட்டு போங்க இந்த செல்வக்குளம் ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு கதம்பம் காமிக்கணும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறுவா இப்படி எவேட்டு கொடுத்து பழகிக்கங்க அப்பதான் ஊருக்காரெல்லாம் மிரளுவாங்க என்னமே தெரியல திடீர்னு மடியிருந்தாங்க அன்னைக்கு செல்வக்குளத்துக்கு நாடகத்துக்கு போனீங்களே எப்படி இருந்தேன்னு காலைல வார்த்தையை கேட்டோம்னு என்னமே தெரியலப்பா அவன் பாட்டு டாய் ஊயின்றாங்க அங்கிட்டு 2 பேர் அருவாக்கம் போட தூக்கிட்டு வந்தாங்க 2 ஒம்பளை சுற்றி தெரிஞ்சாலுங்க என்ன நாடகம்னே தெரியக்கூடாது யாருக்குமே அந்த எஃபெக்ட்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் எஃபெக்ட் கொடுங்க நடிபச வேந்தன் நடிபச மன்னன் எத்தனை சாவைகள் இருந்தாலும் 18ஆம் படியா ரொம்ப எஃபெக்ட் கொடுக்குறேன் மூக்காந்தல அடிச்சு கொடுக்குறேன் எஃபெக்ட் கொடுக்கறது எனக்கு பயமுறுத்துற மாதிரி கொடுக்கக்கூடாது 18ஆம் படி கருப்பனாக தம்பி செருப்புக்கிட்ட அடிச்சே விடப்பா பேரை சொன்னதுக்கு அப்புறம் எஃபெக்ட் கொடுங்கடா பேரே புரியாத அளவுக்கு எஃபெக்ட் கொடுப்பாங்களா பெரிய ஏஆர் ரஹ்மான் ட்ரம் செட்டில் வேலை பார்த்தேன் மியூசிக் சென்டரில் போட்டு அடிச்சுக்கிட்டு வதக்க வதக்கண்டு அழகர் கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பாக உள்ளே